ஆனா பீகார்ல நீங்க இந்த ஓட்டு திருட்டு இந்த தேர்தல் இந்த பிரச்சனையை வந்து எழுப்புனீங்க. ஆனா மக்கள் அதை ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. தேர்தல் முடிவுகள் வந்து வேறு மாதிரி இருக்குது. அது தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் நீக்கத்திற்கு எதிராக பெரிய அளவில் பொங்கி எழலையே அந்த பீகார் மாநில மக்கள். நேர் எதிரான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. முடியாது. இல்ல இதுல என்ன சிக்கல்னா நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது, நாம் பேசிய அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் நீக்கப்பட்ட 45 லட்சம் மக்களை பாதிக்கிறது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 7 கோடி வாக்காளர்களுக்கு அவர்கள் உரிமை இருக்கிறது. இப்போ நம்ம பேசுறது அந்த 45 லட்சம் மக்கள். ஆனால் இந்த 7 கோடி மக்கள் அல்லது 7 கோடியே 20 லட்சம் மக்களுக்கு நாம் பேசுகிற பிரச்சனை தெரிவதல்ல. அவங்களுக்கு ஓட்டு இருக்கு, நான் போய் போடுறேன். நீங்க நம்ம பேசுறது ஜனநாயகத்தின் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அப்ப நம்ம இந்த பாதிக்கப்பட்ட 45 லட்சம் பேரையும் சேர்த்து கொண்டு ஒரு பேரணி நடத்தினாலும் பாதிக்கப்படாத 7.5 கோடி மக்களும் வாக்களிக்கத்தானே செய்வார்கள். மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பதனாலேயே தேர்தல் ஆணையம் செய்தது சரி என்று நாம் முடிவுக்கு வந்து விட முடியாது. அப்படி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் 2014 ஜெயலலிதா அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகு அவர் மக்கள் மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்படியானால் ஜெயலலிதா ஊழல் செய்யவில்லை என்று சொல்லிவிட முடியுமா? மைக்கேல் டி குன்காவுக்கு தண்டனை கொடுத்து விட முடியுமா? அது அல்ல. ஜனநாயகத்தில் இது போன்ற சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது, முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க சொல்றது சரி. கால அவகாசம் நீங்க கோருறீங்க, இந்த குறுகிய காலத்தில் அது பண்ண முடியலன்னு. ஒன்னு, அது பீகார்ல பண்ணி முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது, இங்க 94.74% அளவுக்கு வாக்காளர்களிடம் அந்த படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டன. அதை திருப்பி பெறுவதற்கான செயல்பாடுகள் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இந்த படிவங்களை திரும்ப பெறுவதில் சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வழங்கிட்டாங்க, 94.74% பேருக்கு வழங்கிட்டாங்க. இல்ல தம்பி, நீங்க சொல்றதை, அவர்கள் சொல்லுவதை, அந்த கருத்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். ஏனென்றால் நான் என் தொகுதி, நான் இருக்கக்கூடிய அண்ணா நகர் தொகுதியில் இன்றைக்கு வரைக்கும் எங்களினுடைய பூத் ஏஜென்ட்களை கேட்ட வரைக்கும் 50% தாண்டித்தான் போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகிற 94% படிவம் என்பது எது என்றால், தேர்தல் ஆணையத்திடம் இருந்து பிரிண்ட் ஆகி அந்தந்த தொகுதிக்கு போனதை இவர்கள் சொல்லுகிறார். கொடுக்கல. சரி சரி. வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், நம்ம 3 நாளைக்கு முன்னாடி இதே நமது தலைமை தேர்தல் ஆணையர் அந்த அம்மா வந்து 78% நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. உடனடியா நாங்க வந்து இவங்க 78% கீழே என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்க தலைமை கழகத்திலிருந்து நாங்க ஆய்வு செய்யறோம். ஆய்வு செய்யும் போது சராசரியா 28% 32% தான் போயிருக்கு. அப்ப அந்த அதிகாரி பொய் சொன்னாரா என்றால் பொய் சொல்லவில்லை. அவர் சொல்லுவதில் ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? அவர்கள் பிரிண்ட் அடித்து கொடுத்தது 78%. எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி அதை சொல்லுகிறார். எத்தனாம் தேதி ஆரம்பித்தது? 10ஆம் தேதி ஆரம்பித்து இவர்கள் பிரிண்ட் செய்தது 78.8 பிரிண்ட் செய்து அந்த தொகுதிக்கு அனுப்பி வைத்தது. அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இங்கிருந்து இவர்கள் கையிலிருந்து போய்விட்டதை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளிடம் இருந்து அந்த வாக்காளர்களுக்கு போய் சேர்ந்தது எத்தனை என்பதை யாருக்கேனும் தைரியம் இருந்தால், இல்லை தேர்தல் ஆணையம் உண்மையாகவே நேர்மையாக இருக்குமே ஆனால் அந்த டேட்டாவை சொல்லுங்க பாப்போம். இப்போ 74,000 பூத்து சொல்றோம். இப்போ 74,000 பிஎல்ஓஸ். இப்போ பிஎல்ஓஸ் சரி 70,000 வைங்க, 70,000 வைங்க. எப்படி உங்களால 70,000 பேரும் கொடுத்துட்டாங்களா? 94% கொடுத்துட்டாங்களா? அப்ப இவங்க பேசுவது அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க உங்கள் கையில் இருந்து பிரிண்ட் அடித்து போனது வேறு, பிரிண்ட் எடுத்த இடத்திலிருந்து வாக்காளர்களிடம் போய் சேர்ந்தது எவ்வளவு? இந்த ரெண்டையும் நீங்க சொல்லுங்க நாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு உதவி மையங்கள் இந்த 16 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அந்த மாநகராட்சி சார்பாகவே அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு மற்றும் வழங்குவதற்கு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் வேற தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது இந்த தேர்தலுக்குள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அது பல்வேறு குழப்பங்களை, அதாவது அது முடிக்க அந்த பணியை நிறைவடைய செய்ய முடியாத நிலையில்
போராட்டங்கள், வழக்குகள் மற்றும் நீங்கள் கூறியது போலவே அந்த மக்களிடம், வாக்காளர்களிடம் கொடுத்தது மற்றும் வாங்கியதில் உள்ள அந்த கணக்கீட்டு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது அண்டை மாநிலமான கேரளாவிலும் அந்த மாநில அரசே உடனடியாக நிறுத்த வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, ஒரு BLO சூசைட் பண்ணிட்டார், அதனால் நிறுத்தணும்னு சொல்றாங்க. இது உச்சநீதிமன்றம் இதை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க தொடர்ந்து அந்த வழக்குகள், அந்த வாத பிரதிவாதங்களை வைத்து பார்க்கும்போது. வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸெப்ஷனல் ரூல், அதாவது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறது எதுன்னா தம்பி, தேர்தல் ஆணையம் ஒரு ப்ராசஸை ஆரம்பித்து விட்டால், ஒரு தேர்தல் செயல்பாடை தொடங்கி விட்டால் அல்லது ஒரு அத இடையில நிறுத்த முடியாது, நிறுத்த கூடாது. அதில் கூடுதல் குறைவு இருந்தால் அப்புறம் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஆனால் சில எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல நீதிமன்றங்கள் தலையிட்டு இருக்கிறது, இப்படி செய்யக்கூடாது என்று தலையிட்டு இருக்கிறது. நாம் நம்புகிறோம் உறுதியாக இதை உச்ச நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, நாம் செய்வது அரசியல் அல்ல, மாறாக சமூகத்திற்கான உரிமைகளுக்காக நாம் போராடுகிறோம் என்பதை உச்ச நீதிமன்றம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அதை நிறுத்தும் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் இன்று நடந்தவரை இருக்கட்டும், ஒத்தி வையுங்கள் என்றுதான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.